தன்னைத்தானே சூப்பர் மாடல் சொல்லிக்கொள்ளும் மீரா மிதுன். இவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க. ஆனா நான் திருப்பி வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம பிஜேபிக்கு நான் ஒரு ஆளு, இதையும் தாண்டி என்ன பிஜேபியில சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதையும் தாண்டி நான் தான் வந்து பிஜேபிக்கு ஃபுல்லாவே அப்படின்னு சொல்லி அடிக்கடி நரேந்திர மோடியை டேக் பண்றாங்க, அண்ணாமலை அவர்களை டேக் பண்றாங்க. இதுல குஷ்புவை வேற கட்சியை விட்டு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அப்படி இவங்களோட நோக்கம் என்ன? எதுக்கு தேவையில்லாம குஷ்புவை பிடிச்சி இழுக்கிறாங்க? இவ்வளவு வருஷம் கழிச்சு எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோ முழுக்க பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீரா மிதுன் எப்ப பாரு கான்ட்ரவர்ஷியலாவே பேசுவாங்க. இதனால அவங்க ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க. இப்போ கழுத்து நீட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா இவங்க டெல்லியில போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ டெல்லியில செட்டில் ஆனவங்க அங்கேயே உட்காராம டெய்லியும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படிலாம் அவங்க வீடியோ போடுவாங்கன்னா, என்னை வந்து ரேப் பண்ண ட்ரை பண்றாங்க, என்னை கடத்திட்டு போக ட்ரை பண்றாங்க, எங்க அம்மாவை மிரட்டுறாங்க, அப்பாவை மிரட்டுறாங்க, ஆட்டுக்குட்டியை மிரட்டுறாங்கன்னு டெய்லி ஒரு வீடியோ போடுறாங்க. போய் ஜெயில போய் உட்காந்து நாங்க என்ன வேணுமோ அவளை பண்ண உடலைனா நீ வந்து ஜெயிலுக்கு போவேன்னு ஒரு சீனியர் சிட்டிசனை பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது. இதை நான் வந்து திரு அண்ணாமலை சார் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அமித்ஷா கிட்டேயும் நரேந்திர மோடி கிட்டேயும் இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் நடந்திருக்கு. கடந்த 4 ஆண்டு காலமாக எதுவுமே கண்டுக்காதவனுங்க இப்போ என்ன ரீசெண்டா இந்த ஆட்டம் போடுறானுங்க. எப்படி இவனுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல முடியும்? இதையும் தாண்டி வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குஷ்புவை தாக்கி பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஸோ குஷ்புவை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குஷ்பு வந்து இந்த கட்சியில இருக்கவே லாய்க்கு இல்ல, குஷ்பு கிட்ட இருந்து சுந்தர்சியை காப்பாற்றணும், குஷ்பு வந்து இந்த கட்சியில இருந்து தூக்கி விசிறி எறியணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசியிருக்காங்க. This lady Kushbu should be dismissed out of the party immediately for all of the crimes and illegals done working under me. இதுக்கப்புறம் தன்னை ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களாகவும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை ரொம்ப கேவலமாகவும் பேசியிருக்காங்க வீடியோல. இது ஏன் தமிழ்நாடு போலீஸ் கவனத்துக்கு வரலன்னு தெரியல. ஓப்பனாவே ஒரு தனிப்பட்ட சமூகத்தை தப்பா பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இருந்தாலும் மீரா மிதுன் இது மறுபடியும் கடைபிடிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா இவங்க போய் டெல்லியில ஃபுல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்தா பொழந்துருவாங்கன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா நான் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக போறேன், நான் மக்களுக்கு அவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன், நான் அரசியல்ல இறங்கி சீஃப் மினிஸ்டர் ஆகி எல்லா தமிழ் மக்களுக்கும் நல்லது செய்ய போறேன், என்ன மாதிரி ஒரு பெண்மணியை நீங்க பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு லூசு மாதிரி தன்னைத்தானே நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. சரி, இவங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இதுக்கு தன்னைத்தானே இவ்வளவு பேசியிருக்காங்களே, இந்த தில்லாலங்கடியில வர சந்தானம் மாதிரி தன்னைத்தானே நினைச்சு பேசுறாங்களே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் நிஜமாவே இவங்களுக்கு ஏதோ ஒரு டிசார்டர் இருக்கிறதுனால தன்னைத்தானே வந்து சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எல்லாரையும் டேக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸை தாக்கி தான் பேசிட்டு இருக்காங்க. பேர் சொன்னா எங்க அடி வாங்கிட போறோமோன்னு மொத்த ஹீரோஸையும் வந்துட்டு பொதுவா வந்து சொல்லிட்டு போறாங்க. சோ இந்த மீரா மிதுன் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. மறுபடியும் இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் இவங்க பேசுற அந்த கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூஸ் கண்டிப்பா வழக்கு தொடரணும் அப்படிங்கறத எல்லாரோட ஆசையாவும் இருக்கு.